ஹாய்! நேத்து தூத்துக்குடியில விஜயோட கேம்பெயின பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எப்பா எப்பா எப்பா! என்ன கூட்டம்டா இது! என்ன கிரேஸ் அந்த மனுஷன் மேல. அவர் அரசியல் பயணம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அவர் மேல வைக்காத அலிகேஷன்ஸ்லே இல்ல. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்கன்னா, அந்த மனுஷன் மேல இருக்க கிரேஸ் தான் அதுக்கு உண்மையான காரணம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்ன வேணா அவர பத்தி அவதூறு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே அவங்க வந்து நினைக்கல. அவருக்கான சப்போர்ட் வந்து அவங்க குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அத வந்து அவர் எடுத்துக்கிற விதமா இருக்கட்டும், விஜய் வந்து நேத்து அத பார்த்துப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் நானு. சீரியஸா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ் தான். ஏன்னா தமிழ்நாடு வந்து கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்றத நெனச்சுட்டாங்கன்றது இந்த மக்கள் கூட்டத்த பார்க்கும்போதே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த ஃப்ரேமே வந்து அந்த ஹிஸ்ட்ரி திரும்பி பார்க்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த அதே கிரேஸ் தான் இன்னைக்கு விஜய்க்கும் இருக்கு. ஏன்னா, "நீ எல்லாம் ஒரு மூஞ்சா? உன்னெல்லாம் போய் நான் தியேட்டர்ல பார்க்கணுமா?" அப்படின்னு எழுதின பத்திரிகைக்கெல்லாம் தாண்டி, இன்னைக்கு வந்து வோட்டிங் பூத்துல போயிட்டு, வோட்டிங் பாக்ஸ்ல அவரோட ஃபோட்டோவோட நம்ம போய் ஓட் போடுறோம்னா, அவரோட கிராஃப்ட் எங்க இருக்கு பாருங்க. அவரோட குரோத் எங்க இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் அவரோட பொறுமையும், அவரோட உழைப்பும், அந்த குணம் தான் வந்து அவர இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா அதுக்காகவே நம்ம எல்லாரும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நமக்காக வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அதுக்கே நம்ம வந்து அந்த கட்ஸ்க்கே நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஸ்டார்ஸா இருந்திருக்காங்க. வரேன்னு சொல்லிட்டு அத விட்டுட்டு ஏன்னா எப்படியும் அரசியலுக்கு வந்தா வந்து பர்சனல் லைஃப கிளறுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் அவர் வந்து நமக்காக நிற்கிறாருன்னா, அது வந்து பதவி ஆசையாவே கூட இருந்துட்டு போட்டும். அதனால நமக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னா, நம்ம ஏன் அத வந்து விடணும்? நமக்காக ஒருத்தர் பேசுறாரு, நம்ம வீட்லருந்து பேசுறாரு, நம்மளுக்காக பேசுறாருன்றதப்போ, நம்ம தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 3 விசில் சின்னத்துக்கு எதிரா வோட் பண்ணிட்டுருங்க.